இந்த எலெக்ஷன் வந்து போகஸ் எலெக்ஷன், இந்த எலெக்ஷன் வந்து வெற்றி போலி வெற்றி, இந்த எலெக்ஷன் செல்லாத வெற்றி. எனவே இந்த எலெக்ஷன் முற்றுமாக ரத்து செய்யப்பட வேண்டும், புது எலெக்ஷன் வர வேண்டும். அந்த எலெக்ஷன்ல இந்த எஸ்ஐஆருடைய ஒட்டுமொத்த ஃபார்மட்டும் தப்பு. எஸ்ஐஆரை மொத்தமா வாபஸ் வாங்கணும். எஸ்ஐஆர்ல வந்து பர்த் சர்டிஃபிகேட்டு யாருக்குமே இல்லை. 22% கூட பீகார்ல பர்த் சர்டிஃபிகேட் கிடையாது. இப்ப கங்கையில வெள்ளம் வந்துச்சு, வெள்ளம் வந்தா அடிச்சுட்டு போயிடும், எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும். அவன் எங்க போவான் பர்த் சர்டிஃபிகேட்? அவன் படிச்ச சர்டிஃபிகேட்டே போயிடும் தண்ணியோட. அவன் எங்க போவான் பர்த் சர்டிஃபிகேட்? அப்ப இது எல்லாம் வந்து ஒரு எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜி. இதெல்லாம் வந்து வாக்காளர் வாக்குரிமையை தடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஜனநாயக விரோதம். இந்த ஜனநாயக விரோதத்தை நான் இனிமேலும் அனுமதிக்க முடியாது என்பதுதான் ராகுல் காந்தி எடுத்து வைத்த ஆதாரங்கள். இதுக்கு ஆதாரம் எவனாவது கேட்டான்னா முதல்ல கொடுத்த ஆதாரத்தை கொடுத்த எலெக்ஷன் கமிஷனை போய் அவனை கேட்க சொல்லுங்க. எவனாவது ஆதாரம் கொடுன்னு கேட்டான்னா, இந்த வலதுசாரி குரூப் எவனாவது கேட்டான்னா, ஆதாரத்தை கொடுத்தது எலெக்ஷன் கமிஷன் தான்டா, அந்த எலெக்ஷன் கமிஷன் டேட்டா வச்சு தான்டா ராகுல் காந்தி போட்டிருக்காரு, அதுலதான் எடுத்து காமிச்சிருக்காரு. அதை போய் நல்லா படிக்க சொல்லுவாங்க எலெக்ஷன் கமிஷனை. கான்ஸ்டியூஷனை போய் அமித்ஷாவை திருப்பி படிக்க சொல்லு. ஓகே, படிக்க சொல்லி அதுக்குன்னு சாஃப்ட்வேர் வச்சிருக்கீங்க, சாஃப்ட்வேர்ல பண்ண முடியாததை நீ வந்து எஸ்ஐஆர்ன்னு சொல்லி மேனுவலா உன் ஆளுகளை வச்சுட்டு முஸ்லீம் எல்லாம் நீக்கிற, எஸ்சி எஸ்டியை நீக்கிற, கிறிஸ்தவர்களை நீக்கிட்டு உனக்கு சேர்த்த 90 வயசுக்கு மேல வாக்காளர்களை ஒரே வீட்டுல 50 பேர் 100 பேர் ஃபேக் ஐடி, டூப்ளிகேட் ஐடி, இப்படிலாம் நீ சேர்த்து எலெக்ஷன் எடுத்து நீ ஜெயிப்ப. அதை நாங்க ஏத்துக்கணுமா இந்திய மக்கள்? என்ன சார் இது? எவ்வளவு? இது மட்டும் இல்ல கொஞ்சம் பாருங்க. இந்த ரெக்கார்டை கிரியேட் பண்ணி இந்த ரெக்கார்டை மேனிபுலேட் பண்றதுதான் இவிஎம் மேனிபுலேட் பண்றோம். இவிஎம் நம்பரை மேனிபுலேட் அங்கதான் இவிஎம் ஹேச்சிங் நடக்குதுன்னு நான் சொல்றேன். அப்ப எந்த பூத்துல இவன் மேனிபுலேட் பண்ணி ரெக்கார்டு ஆட்கள் அதிகமா சேர்த்திருக்கானோ அந்த பூத்துல இவன் ஹேச்சிங் சாஃப்ட்வேர் ஆக்டிவேட் பண்ணிடுவான். சிம்பிள் லோடிங் டைம்ல ஆக்டிவேட் பண்ணிடுவான். அந்த சிம்பிள் இந்த பூத்துல இவ்வளவு பேரை சேர்த்திருக்கோம், அப்ப இந்த வாக்கு இவ்வளவு வாக்கு விழுகணும் அப்படின்னு சொல்லி பெர்சன்டேஜை கூட்டிடும். அப்ப விழுந்த வாக்குல இருந்து இந்த பெர்சன்டேஜை கூட்டி அந்த பெர்சன்டேஜ் வாக்களை வந்து பிஜேபிக்கு சேர்த்து பிஜேபி வெற்றி பெறதா சொல்லிடுவான். இதுதான் நடந்திருக்கு. இதுதான் தமிழ்நாட்டிலையும் பிஜேபிக்கு நடந்திருக்கு. 11.5% வாக்குகள் வாங்கினதுக்கு காரணம் 7% வாக்குகள் பிஜேபியினுடைய கான்ஸ்டியூன்சி அத்தனையிலுமே மேனிபுலேட் ஆயிருக்கு என்பதை தேவசாய ஐஏஎஸ் ஸ்டடி பண்ணி சொல்லியிருக்காரு.